ஒழிக 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 ஏசிபி வர டைம் தான் இது. உங்க கோரிக்கைய அமைதியான முறையில் அவர்கிட்ட சொல்லுங்க. கத்தாதீங்க. இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்தோம். என்னத்த புடுங்குனீங்க? செத்து போன என் புருஷன் உடம்ப தானே கண்டுபிடிச்சு கேக்குறோம். கண்டுபிடிச்சிருவாங்க. வைரஸ் தேடினீங்க. என் மாமா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் விஜய், இவங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது விஜய். அமைதியா இருங்க. மச்சான் மச்சான், நம்ம ஏரியால போலீஸ் எல்லாரையும் மிரட்டி வச்சாதான் ரத்தனத்தோட இடத்த பிடிக்க முடியும். அப்படிங்கிற மாறணும் வரலையா? இல்ல சார். என்னையா வேணும் உனக்கு? நியாயம் வேணும். அன்னைக்கு எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு போலீஸ் உங்க நண்பன் தோழன்னு சொன்னீங்க. இதான் உங்க டக்கா? என் புருஷனோட மேப்ப கண்டுபிடிச்சு கொடுப்பீங்க. அக்கா, இவங்க எல்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுக்குற மாதிரியா தெரியுது? ஏய் என்ன பேசுற? மாசா நீ என்ன? சார் நீ என்னமோ பேசுற? ஏய் பாப்பா, இங்க பார். சவுண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. ஊர் மக்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்காங்க. பசங்க கிட்ட மட்டும் சொன்னேன், ஸ்டேஷனே துவம்சமாயிரும் பாத்துக்க. இரா. ஐயா, என்ன அவன் வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான், நீங்க அமைதியா இருக்கீங்க? ராமா, எழவு வீடு ராமா. அப்படித்தான் எமோஷனல் ஆவாங்க. அதுக்கு நம்மளும் எமோஷனல் ஆனா ஸ்டேஷனுக்கு தான் பிரச்சனை. இப்போ என்ன அவங்களுக்கு தேவையான பாடியை கொடுத்தா அமைதியா இருக்க போறாங்க. என்ன நீ மட்டும் உள்ள வா. மச்சான் அவன் பயந்துட்டான். உள்ள கூப்பிட்டு கெஞ்சுவான். கெத்த விட்டுறாத. நான் பாத்துக்கிறேன்டா. சாப்பிட்றியா ஏதாவது? சாப்பிட்டேன். உங்களுக்கு என்ன இப்போ பாடி தானே வேணும்? ஆமா. இது நீங்கள் என்கிட்ட தனியாக வந்து கேட்டிருந்தாலே கொடுத்துருப்போமே. எதுக்கு இப்படி கூட்டத்தெல்லாம் கூட்டு வந்து பிரச்சனை பண்ணுறீங்க? ஸ்டேஷன் மணி இப்படிலாம் கத்தக்கூடாது, பிரச்சனையாயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு நாளை காலை 10 மணிக்கு பாடி கொடுத்துட்றேன். போயிட்டு வாங்க. விசாரணை எல்லாம் போயிட்டுருக்கு. கொடுத்துட்றேன். கூட்டத்தை கூட்டிகிட்டு முதல்ல கிளம்புங்க. 10 மணிக்கா? உங்களெல்லாம் நம்ப முடியாது. பாடி எங்களுக்கு இப்போ ஓணும். இப்போ காட்டு. நம்ப மாட்டிங்களா? நம்பிக்கை வரலையா? சரி, பிரச்சனை வேணாம். உள்ள வாங்க பேசுவோம். உள்ள வாங்க பேசுவோம். என்ன சார், பாடி எப்போ தரீங்க? தந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி பொதுவாக போலீஸ் அடித்தா ஃப்ராக்சர் ஆயிருன்றதுனால முட்டி கீழே அடிப்பாங்க, இல்லைன்னா பட்டக்ஸில் அடிப்பாங்க. உனக்கு எப்படி வசதி? புரியல. புரியல. நானும் போனா போது பாவம் பார்த்து ஏன்டா ஏன் பட்டக்ஸை காட்டுறேன். பீசி உனக்கு பாப்பா வர வேண்டாம். நான் பொறுமையா கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். காட்டுறான் காட்டுறான் கண்ணத்துல காட்டுறான். பட்டக்ஸ் காமி, பட்டக்ஸ் காட்டுறான். கொஞ்சம் சிரிச்சு பேசா. இழுச்சு வாய் நினைச்சிட்டு இருக்கேடா. பேசுவேடா? பேசுவியா? சட்டையை கட்டுறா. கரெக்டா சட்டையா? கூட்டுவாங்க. சரி சரி. வா. டேய் ஏந்தடா, ஐயா கூப்பிடுறா. வா பார்த்து ராமா சார்,
ரத்னவேல் சாவுக்கு இவன் தான் காரணம்னு எஃப்ஐஆர் போட்டு கேஸ் எழுதி உள்ள தள்ளு. போட்டுடலாம் சார். எபேன், எஸ் சார். லாக்அப்ல ஒரு கயிறு மாட்டி இந்த நாய் தூக்க ஏத்தி. தூக்கம். நாளைக்கு விஜின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது. போலீஸ்க்கு பயந்து தூக்கு மாட்டி செத்துட்டான்னு சூசைட் கேஸ் முடிச்சு விட்டு காலையில 10 மணிக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அக்கா மூஞ்சில பாடி விட்டாரு. சாவட்டு நாய். சார் நான் தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் சார் மன்னிச்சிருங்க சார். சார் நான் ஒரு அப்ராடி சார். சார் சார் என்ன ராசா? நான் ஒரு கெத்துல பண்ணிட்டேன் சார். கெத்து. சார் மேடம் சொல்லுங்க மேடம். ஊர்ச்சி தொங்க விட்டுறான் நாய். சார் சார் ஏண்டா, சார் கொஞ்சம் சிரிச்சு பேசினா ஜகத்தாலம் ஜகத்தாலம் உனக்கு. எந்திரா. எந்திரா. சார் இப்போ உன வெளில அனுப்புவேன். தலையாட்டி போகும் மாதிரி தலையாட்டிக்கிட்டே போகணும். எப்படி போகணும்? தலையாட்டிக்கிட்டே போகணும் சார். போ. சட்டை எங்க? உள்ள இருக்கு சார். எடுத்து வருவாங்களா? சார் நானே போய் எடுத்துக்கிறேன் சார். அக்கா சார் கிட்ட பேசிட்டேன். பாடியை கண்டுபிடிச்சு கொடுத்துறாராம். எல்லாம் போலாம். கத்தாதரா. போடா அக்கா போக்கா. வரோம் சார். சார் ஒரு மேட்ரு. என் மாமாவுக்கு ஒரு கீப் இருக்குது. அவ பேர் காஞ்சனா. உனக்கு அவன் மேல சந்தேகம் இருக்காதானே? துப்பு கொடுக்குற மூஞ்சிய பாரு. துப்பிட பாரு. படா. வரேன் மேடம். ஓய், சாரி சார்.